ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 12/3/2025க்கான கேரளா லாட்டரி சார்ட் கெஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸிங்கில் ஒரு ஏ போர்டு ஒரு நல்ல ஒரு கெஸிங் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரிங்களா? ஸோ அந்த கெஸிங் பாருங்கள். கரெக்டாக நமக்கு சி போர்டு 6. சரிங்களா? சி போர்டு 6ன்னு சொல்லி அடிக்கும் பொழுது சி போர்டில் நமக்கு ஃபஸ்ட் நமக்கு 6ன்னு சொல்லி அடிக்கும் பொழுது அதுலேருந்து கரெக்டாக பார்த்துக்குங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10வது நாள் நமக்கு வந்து பார்த்தோன்னா ஏ போர்டு 4 அப்படின்னு சொல்லிட்டு வரணும். சரிங்களா? ஏ போர்டு 4. சரிங்களா? அப்போது முதல் 10 நாளுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டு 4 அப்படிங்கிற நம்பர் வருது. சி போர்டு 6 அடிச்சிருந்தாங்க அப்படின்னா நமக்கு 10வது நாள் 4 அப்படிங்கிற நம்பர் வருது. சரிங்களா? மறுபடியும் நமக்கு ஒரு சி போர்டு 6 நமக்கு வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல அடிச்சிருக்காங்க. சரிங்களா? சி போர்டு 6 இங்கே அடிச்சிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தா அதே மாதிரி நம்ம 10 நாள் வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10வது நாள் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 254 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இங்கேயும் ஒரு 4 அப்படி நம்பர் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து சி போர்டு 6 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு 6 அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 4 6 8 10வது நாள் சி போர்டில் ஒரு 4 அப்படி நம்பர் இங்கேருந்து பார்த்துக்குங்க 1. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10வது நாள் ஒரு சி போர்டு 4 அப்படி நம்பர் அடிச்சிருக்காங்க. சரிங்களா? நமக்கு இங்கே 6 அடித்து 10வது நாள் ஒரு ஆல் போர்டுக்கு ஒரு 4 அப்படி நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வருது. சரிங்களா? அந்த நம்பர் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரிங்களா? இப்போ அதே மாதிரி லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு சி போர்டு ஒரு 6 அடிச்சிருக்காங்க. ஸோ இதுலேருந்து 10வது நாள் பார்த்துங்க 1 2 3 4 5 6 7 8 9 10வது நாள் ஒரு ஏ போர்டில் ஒரு 4 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு 4 அப்படிங்கிற நம்பர் ஏ போர்டு அடிச்சிருக்காங்க. அடுத்து சி போர்டு அடிச்சிருக்காங்க. மறுபடியும் வந்து பார்த்தோன்னா ஒரு 4 அப்படிங்கிற நம்பர் சி போர்டில் வந்திருக்கு. அப்போது நாளைக்கு ஏ போர்டு அண்டு 4 அல்லது சி போர்டு 4 இந்த 4 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏ போர்டு 4 அல்லது சி போர்டு 4 அப்படிங்கிற நம்பர் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ நான் இப்போ இதை சொன்னதை வச்சு இன்னொரு பேட்டர்ன் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல நம்ம கரெக்டாக 4 இருந்துச்சுன்னா கரெக்டாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சி போர்டு 6க்கு பாருங்கள். முதல் சி போர்டு 6ங்கிற நம்பர் வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல அடிச்சிருக்காங்க. அந்த 6 அடித்து அப்படியே கிராஸாக பாருங்கள். அந்த 6 கிராஸாக வந்து பார்த்தா இந்த இடத்துல நமக்கு 6ன்னு முடிச்சிருக்காங்க. திரும்ப அந்த 6 4 3 9 7 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சி போர்டில் 4. ஸோ இந்த இடத்துல என்ன நம்பர் இருக்கோ சரிங்களா? 4 5 7 இங்கே உள்ள நம்பர் தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா சி போர்டில் 4 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. ஸோ மறுபடியும் இங்கே 6ன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி கிராஸாக வாங்க 1 அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. திரும்ப கிராஸில் வந்து பார்த்தா இந்த இடத்துல நமக்கு 4 அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. இங்கே நான் இந்த 2 நம்பர்ஸ்லேருந்து தான் நமக்கு ரிசல்ட் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு 6க்கு பாருங்கள். முதல்ல அடிக்கிற 6க்கு நமக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. சரிங்களா? 8 ஸோ க்ளோசிங் பண்ணி மறுபடியும் இந்த இடத்துல நமக்கு 0 6 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ நமக்கு சி போர்டில் 0ன்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி இந்த முதல் 6க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிராஸாக வந்தோம்னா 7ன்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு இன்றைக்கி தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா சி போர்டில் வரணும். அப்போது சி போர்டில் 3 அல்லது 6 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. முதல்ல அடிக்கிற 6க்கு இந்த மாதிரி நமக்கு பண்ணுறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு 6க்கு அந்த மாதிரி வருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 6 2 432 அடுத்த 6 9க்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரல. சரிங்களா? ஸோ ஒரு ஆல் போர்டுக்கான ஒரு நம்பரில் வந்து பார்த்தோன்னா நமக்கு 4 அப்படிங்கிற நம்பர் கிடச்சிருக்கு. நாளைக்கு மறுபடியும் ரிட்டன் ஒரு 4 அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ 4ன்னு சொல்லி அடித்தாங்கன்னா எந்த நம்பர் அடிக்கலாம் அப்படிங்கிறத பாருங்கள். நமக்கு ஆல் போர்டு நாளைக்கு 4 வர்றதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பேட்டர்ன் வந்து பார்த்தோன்னா பக்கத்துலேயே உள்ள நம்பர்ஸ் தான் நம்ம வச்சு ரிசல்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக 22 ஏசி நம்பர் பாருங்கள். 2 2 அப்படின்ட்டு இருக்குது. இந்த 2 2 எடுத்து நமக்கு டிஏ போர்டு வச்சு இந்த 45 எடுத்து நமக்கு பிசி 45 அப்படிங்கிற நம்பரை வந்து அடிச்சிட்டாங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி இந்த 40 அப்படிங்கிற நம்பர் எடுத்து நமக்கு ஏ போர்டில் 4 அப்படிங்கிற நம்பரை வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? 04 அப்படின்னு சொல்லிட்டு வச்சு இந்த 67 எடுத்து நமக்கு 04 67 அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரிங்களா? 04 67 அப்படிங்கிற நம்பர் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ அது இல்லாமல் நம்ம ஃபாலோயிங் நம்பர்ஸ்லேயும் வந்து பார்த்தோன்னா இந்த நம்பர்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால்
0467 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு நல்ல ஒரு சான்சஸ் வந்து இருக்குது சரிங்களா. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து எடுத்து ட்ரை பண்ணுங்கள். அது இல்லாமல் நான் 2 0லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன் சரிங்களா. ஸோ அதனால் ஆல் போலில் 7 அல்லது 5 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆல் போலில் 4 ஒரு நம்பரு ஸ்ட்ரைட்டாக வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அதோட 4, 5, 4 ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். 45, 47 ஏபிஎஸ்சிபியில் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 0467 அப்படிங்கிற நம்பரு ஸ்ட்ராங்காக ஒரு நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 0467 மட்டும் மாற்றி ஒரு நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 0476 அப்படிங்கிற நம்பரும் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஏற்கனவே நமக்கு 6 அடிக்கும் பொழுதுலாம் ஒரு ரிட்டன் ஒரு 6 வந்திருக்கு சரிங்களா. ஸோ இங்கேயும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 அடிக்கும்போது 6 வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 6 அடிக்கும்போது நமக்கு ஒரு திரும்ப ஒரு 6 வந்திருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், இங்கேயும் ஒரு 6 அடிக்கும்போது ஒரு 6 வந்திருக்கு. 6 அடித்தா 6 வராமையும் இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் 6 அடிக்கும்போது நமக்கு ஒரு ரிட்டன் ஒரு 6 வந்திருக்கு சரிங்களா. ஸோ அதனால் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அதனால் 0467 1, 0476 அப்படிங்கிற நம்பர் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது இல்லாமல் நம்ம கொடுத்த பிசியில் இன்னும் ஒரு பிசி கூட இன்னும் வரல சரிங்களா. நாளையிலேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த நம்பர் கம்பல்சரி எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரிங்களா. ஸோ இன்றைக்கி ஒரே சிங்கிள் நம்பர் 4 டிஜிட்டில் 0467 0476 மட்டும் தான் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா. அந்த நம்பர்ஸுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சப்போர்ட்டுக்கு ஒரு நம்பர் தரேன். ஸோ அந்த நம்பர் விருப்பம் இருந்தால் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ அந்த நம்பர் தான் எனக்கு ஸ்ட்ராங்கு. இந்த 602ன்னு அடிக்கும் பொழுது நமக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டு 769 சரிங்களா. இந்த 769 பாருங்கள், அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஏ போர்டு மட்டும் பாருங்கள் 769 சரிங்களா. 769 அப்படியே நமக்கு 763 அடிச்சிட்டாங்க. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு ஒரு 602ன்னு அடிச்சிருக்காங்க. ஸோ இங்கே உள்ள 252 எடுத்து அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது சரிங்களா. 769 டேரெக்டாக அடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி 252ம் டேரெக்டாக அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அதனால் 252 ஒன்று எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. அதே மாதிரி 467 3D எடுத்து ட்ரை பண்ணுவாங்க. 467ம் 476 எனக்கு இந்த நம்பர்ஸ் தான் ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா. டி போர்டில் 0 அப்படிங்கிற நம்பர் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த நம்பர் வந்துச்சுன்னா 4Dயில் 6252ம் 0467 0476 இந்த 3 நம்பர்ஸ் தான் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அந்த நம்பர்ஸ் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் போர்டில் 4 அப்படிங்கிற நம்பர் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரிங்களா. ஸோ அந்த நம்பர்ஸை எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது சரிங்களா. இந்த 0467 பிக் பிளேயர்ஸாக இருந்தீங்கன்னா பாக்ஸை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 0467 பிக் பிளேயர்ஸாக இருந்தால் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா வேணாம் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். இந்த பிசி நம்பர் ஃபாலோ பண்ணுறவங்க கண்டிப்பாக விட்டுறாதீங்க சரிங்களா. மொத்தம் நான் 5 பேர் கொடுத்துருக்கோம். 5 பேரில் ஒரு பேராவது கம்பல்சரி எல்லா பேருமே நமக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதுலேருந்து ஒரு பேர் கூடிய சீக்கிரம் ஒரு 18ஆம் தேதிக்குள்ளே ஒரு பேராச்சும் நமக்கு வெளியே வந்துடும். ஸோ நாளைக்கே கூட இந்த 67 76 அப்படிங்கிற நம்பர் வெளியே வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.